ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் எப்படி இருந்துச்சுன்றத கதை வீடியோவில் கேட்டிருப்பீங்க, லெசன் வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் ஷார்ட்கட்டில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேர்வுக்கு என்ன பயன்படுமோ அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் உங்கள் மனசில் பதிகிற மாதிரி சொல்கிறேன். அது எல்லாமே அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ரிவிஷனுக்கு இது பயன்படும். அட் த டைம்ல எக்ஸாம் போகிறப்போ இந்த டாபிக் சார் சொன்னாருன்றது உங்களுக்கு மைண்டில் இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்திய விடுதலைக்கு பின்னரும் லெசன் கொடுத்தாச்சு. பட் ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம், ஸோ நமக்கு எல்லாருக்குமே ஸ்டோரி தெரியும். போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க சொல்லிட்டு. சார் ஆங்கிலேயர் காலத்துல ஆங்கிலேயர்கள் முக்கியமா பிரிட்டிஷ்காரன் உள்ள வரப்போ யார்கிட்ட சார் அனுமதி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்தவர் வில்லியம் ஆங்கிங்ஸ் வந்திருப்பாரு. வில்லியம் ஆங்கிங்ஸ்க்கு என்ன பண்ணலன்னா அனுமதி தரல. யாரு? ஜகாங்கீர். ஜகாங்கீருக்கு ஒரே யோசனை, சரி நான் என்ன பண்றேன்னா எனக்கு ரோடு போட்டு கொடுப்பா. ஆங்கிலேயர்கிட்ட கேட்கறான், எனக்கு ரோடு போட்டு கொடு, அப்ப நான் என்ன பண்றேன், உனக்கு வணிகம் செய்யறதுக்கான உரிமையை தரேன்னு சொல்றாரு. அப்ப தாமஸ் ரோ அப்படின்ற ஒரு யார் ரோடு போறது யார் வர்றாரு? தாமஸ் ரோ. தாமஸ் ரோ வந்து வணிகம் செய்யறதுக்கு உரிமை கேட்கிறாரு. ஐயா, நான் வந்து வணிகம் செஞ்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறேன். சரி ஓகே போ, நீ ரோடு போட்டு என்ன பண்ணிக்கோ, வணிகம் எடுத்துக்கோ. அப்போ தாமஸ் ரோ அவர்தான் என்ன பண்றாரு, ஜகாங்கீரிடம் அனுமதி பெற்று ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவுறாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவுறாரு யாருன்னா, ஒன் செகண்ட் காய்ஸ், ஓகே இங்க பாருங்க, ஜகாங்கீரிடம் அனுமதி பெற்றவர் யாருன்னா தாமஸ் ரோ அப்படின்றவர் தான் சொல்றாங்க. ஸோ இதுதான் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்து வந்து பாருங்க, பிளாசிப் போர் நடக்குது. எந்த ஆண்டு பிளாசிப் போர் நடந்துச்சுன்னா இங்க கொடுத்துருக்காங்க 1757 பிளாசிப் போர். பெருங்கலகம் நடக்கும் 1857. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 100 ஆண்டுகள் கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லக்கூடியவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்ட் கண்ட்ரோல் டு கிரவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல எக்ஸாம்ல கேட்கக்கூடியது, பிளாசிப் போர்ல கிழக்கிந்திய கம்பெனி வணிகம் பெறும் உரிமையை பெற்றுச்சு. இதுக்கப்புறம் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அப்ப வணிக காலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 1857 இருந்து 1813 வரைக்கும், 1757 இருந்து 1813 வரைக்கும், கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. நம்ம இங்கே பார்த்துலாம். வணிகம் பிளாஸ்டிக் போருக்கு அப்புறம் வணிகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள்? 13, 56 ஆண்டுகள் வணிகம் செய்யறாங்க. வணிகம் மூலதனம் காரணம்னா, ஐயா நான் போய் வணிகம் பண்ணிக்கிறேன், எனக்கு எல்லா இடத்துலயும் வணிகம் செய்யறதுக்கு எனக்கு உரிமை கொடுங்க. அதன் மூலமா என்ன பண்றேன், நான் எல்லா வணிகம் பண்ணுவேன், கம்மி ரேட்டுக்கும் விற்பேன், அதிக ரேட்டுக்கும் விற்பேன், என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலயமா உள்ளூர் சார்ந்த பொருட்கள் சேதமடையவோ அவங்களுக்கு பாதகமாகவும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், தொழில் மூலதன காலங்க. தொழில் மூலதன காலம்னா 1813 இருந்து 1858 நம்ம சொன்னல, பெருங்காலத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா தொழில் மூலதன காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்குள்ள தொழில் மூலதன காலம் இருந்துச்சு. என்ன சொல்றாங்கன்னா, வணிகம் தான் செய்யறதுன்னு சொன்னேன், இப்ப தொழிற்சாலையும் நான் என்ன பண்றேன், கட்டிக்கிறேன். எல்லா தொழிற்சாலையும் இனிமே இந்தியாவில வந்துட்டோம். பருத்தி தொழிற்சாலை இருந்து எல்லாமே நான் இந்தியாவில் கொண்டு வந்துறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இது தொழில் மூலதன காலம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள். 45 ஆண்டுகள். தட்ஸ் எனஃப். அடுத்தது நிதி மூலதன காலம். சார் நான் வந்து நிறைய சம்பாரிச்சிட்டேன், எனக்கு வந்து இப்போ சம்பாரிச்ச காசு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா நான் இங்க வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும், போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தணுமா, ரயில் வசதி, அப்புறம் அஞ்சல் துறை எல்லாத்தையும் ஏற்படுத்தணுமா. இந்த நிதியை வச்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க காய்ஸ். அஞ்சல் துறை, வங்கி, கல்வி, இந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்போ நிதி மூலதனம்னா நிதியை சுரண்டைன்னு போனாங்களான்னு கிடையாது. அவங்க நம்ம இடத்துக்கு நல்லது பண்ணி, ஆனா அவங்களுக்கு நம்மள அடிமையா வச்சிருந்தாங்க. அதுதான் நம்ம நிதி மூலதன காலம்னு சொல்லிட்டு சொல்றோம் கைஸ். தட்ஸ் எனஃப். ஸோ இதன் மூலமா என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, இந்திய கைவினை அறிஞர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க, நில உடைமை முறை. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 3 நில உடைமை முறை. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்டே நிலம் அதிகமா இருக்கும். அப்போ 3 முறையா பிரிக்கிறாங்க. ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஜமீன்தாரி முறையை நீங்க எடுத்துக்கோங்க. ஜமீன், நான் வந்து ஜமீன்பா, நான் கார்ல தான் போவேன். இப்ப ஜமீன் என்ன சும்மா சொல்றீங்க, நான் ஜமீன், நான் கார்ல தான் போவேன். அப்ப ஜமீன்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் காரன் வாலிஸ். யாருங்க? முடிஞ்சிச்சு. நீங்க பெருசாலாம் உள்ள போய் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஜமீன்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யாரு? காரன் வாலிஸ். ஓகேங்களா? எந்த ஆண்டுன்றது ஈஸியா ஞாபகம் 1793 ஆண்டு. 1793 ஆண்டு ஞாபகம் வச்சுங்க. தட்ஸ் எனஃப்ங்க. நீங்க என்ன சொல்றேன்னா, நீ விளைவென்ன பொருள் ஜமீனான என்கிட்ட கூட, நான் எடுத்துட்டு போய் என்ன பண்றேன், காரன் வாலிஸ்க்கு கொடுத்துட்றேன், இல்ல அரசாங்கத்துக்கு கொடுத்துட்றேன்னு சொல்றாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டாங்க விவசாயிகள். ரெண்டாவது விஷயம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. சம்டைம்ஸ் மகளுக்கு வில்லன் யாருன்னா அப்பா. சம்டைம்ஸ், நான் எல்லா டைமும் சொல்ல. அப்ப மகள்வாரி முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங்.
வில்லியம் பெண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அறிமுகம் செய்யறாரு. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, மகள்வாரி முறையில நீங்க ஒரு குழுக்களா இருந்து குழுக்களா வசூல் பண்ணி என்கிட்ட கொடுங்க. ஜமீன்தாரி முறையை வேணாம் எனக்கு. குழுக்களா வசூல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அதை வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. சரி ஓகே. மகளுக்கு பொண்ணு பார்க்க போறப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் குழுவா தானே போவாங்க. அப்ப குழுக்கள் ஞாபகம் வச்சுங்க போதும். தேர்ட் ஒன், ரயத்வாரி முறை. ரயத்வாரிக்கு பதிலா ரயில் ஞாபகம் வச்சுங்களேன். சார் நான் வந்து ரயில்ல போறேன் சார், ஒருத்தரா போகுமா ட்ரெயின்ல? இப்போ நான் தனியா போறேன் சார், நான் வந்து தனியா போறேன். அப்போ தனியான்றது தாமஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ரயத்வாரி முறையை அறிமுகம் செய்தவர் யாரு? தாமஸ். அப்ப தனியா போறது தாமஸ் போறாரு. எங்க போறாருன்னா தமிழ்நாட்டுக்கு போறாருங்க. அவ்வளவுதாங்க. ரயில்ல தாமஸ் தமிழ்நாட்டுக்கு போறாரு. அப்ப ரயத்வாரி முறையை அறிமுகம் செய்தவர் தாமஸ். எந்த இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அறிமுகம் செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மூணுமே எக்ஸாமுக்கு பயன்படும். ஆனா இந்த விஷயம் என்னன்னா, தனியா போன தாமஸ் என்ன பண்றா, தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு வந்து விவசாயம் பண்ணி நானே எடுத்துன்னு போய் விளைச்சல் பங்கு வரி யாருக்கு கொடுக்க போறேன், ஆங்கில அதிகாரிகிட்ட கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஜமீன்தாரி முறையில ஜமீன்தார் கொடுப்பாரு, மகள்வாரி முறையில குழுக்கள் கொடுக்கும். ஆனா ரயத்வாரி முறையில நானே எடுத்து போய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இது 3 நில வரி முறையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் கேள்விகள் கேட்கப்பட்டதுங்க. அடுத்தது தொழில் கவனிங்க, தொழில்துறை சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 19ஆம் நூற்றாண்டில் இறுதியில் 36 சணல் ஆலைகள் இருந்தது. 36 இருந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 6 அப்படியே பிரிச்சுக்கலாமே. 3 6 3 2 6 அப்ப 36 3 2 6 36. வேற ஆப்ஷன் கிடையாது. நியூமரிக்கல் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, பருத்தி ஆலைகள் எவ்வளவு இருந்துச்சு? 194. 200 ரூபாய் எடுத்துன்னு நம்ம பருத்தி வாங்குறதுக்கு பார்த்தா 6 ரூபாய் தான் எடுத்து தரான். எவ்வளவு ரூபாய்க்கு பருத்தி வாங்கியிருப்பான்? 194 ரூபாய்க்கு பருத்தி வாங்கிட்டான். எவ்வளவு ரூபாய்க்கு? 194. 19ஆம் நூற்றாண்டுல 194 ரூபாய்க்கு பருத்தி வாங்கிக்கிறான்னு பாத்துக்கோங்களேன். நல்ல ஒரு விஷயம் தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ தட் அடுத்ததுங்க. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் guys. இதெல்லாம் நம்ம கிளாஸ் வீடியோ எக்ஸ்பிளேஷன்ல பாத்துக்கங்க போதும். பிரச்சனைகள்லாம் ஓகேங்க. இது ரொம்ப முக்கியம். எல்பிஜி அறிவிக்கப்பட்ட பிறகு ஆசியான்றது மிகப்பெரிய கண்டம். கண்டங்கள்லயே மிகப்பெரிய கண்டம் ஆசியா கண்டம் தான். அதுல மிகப்பெரிய நாடு ரஷ்யான்னு வச்சுக்கலாம். அப்படியே அப்படியே பாத்துங்க. ரஷ்யா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேங்களா? 2வது சைனா இருக்கான். சைனாவா? 3வது இந்தியாங்க. அப்போ இந்தியா பொருளாதாரத்தில் 3வது இடம் பாருங்க. பாருங்க இந்த இடத்துல ஆசியாவின் 3வது முக்கிய பொருளாதாரமாக யார் இருக்காங்கன்னா இந்தியா இருக்காங்க. we are the 3rd place அப்படின்றது தெரிஞ்சுங்க போதும். நெக்ஸ்ட்ங்க, தொழில் கொள்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் தொழில் கொள்கைன்றத. உங்களை வைத்துங்க. ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்ச உடனே அடுத்து தொழில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருக்கிறது தொழில் கொள்கையில அதுதான். 48 நம்ம சுதந்திரம் பெற்றது 47 பெற்றோமா, அடுத்த வருஷமே நான் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு கம்பெனி 1948 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? யோசிச்சுட்டே போறேன். ஒரு 8 வருஷம் ஆச்சு. வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கணும் ரஜினி சொன்னாரு. 8 வருஷம் கழிச்சு என்ன சார் பண்ணலாம்? 2வது தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னுடைய கம்பெனியை நான் விரிவுபடுத்தணும். அப்ப 8 வருஷம் கழிச்சு 56 2வது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. 8 வருஷம் கழிச்சு 2வது கம்பெனி ஸ்டார்ட் பண்ண எனக்கு 21 வருஷம் கழிச்சு எனக்கு 21 வருஷம். என் பையனுக்கு வந்து 21 வயசு ஆகுது. அப்ப என் பையனாண்ட நான் சொல்றேன், 21 வயசுனா அப்போ எத்தனாவது இயர்ல இருப்பான்? 77. ஓகேங்களா? அப்போ 77 அவங்க சொல்றேன், நீ போய் 3வது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கோ. என்னால முடியல, வயசு ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ என்ன பண்றான், 3வது போயிடுச்சு. அடுத்தது பார்த்தா 3 வருஷத்துல அவன் என்ன பண்றான், இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுறான். 80. ஓகேங்களா? 4வது 80. அடுத்த 10 வருஷத்துல டாப்ல போயிட்டான். எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அடுத்த 90 91. எல்பிஜி அவன் தான் டாப்ல போய் நிக்கிறான். அவனுக்கு அதுக்கு ஆணிவேர் போட்டது யாருன்னா நான். ஏன்னா 40ல சுதந்திரம் வாங்கினா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா, வாழ்க்கையை 8 பிரிச்சு சொன்னாங்களா, நான் 8 வருஷத்துல இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா, அப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறகு அது ஒரு 21 வயசு வரைக்கும் வெயிட் பண்றாங்களா. 21 வயசுல என்ன பண்ணிட்டேன், 77 அவங்க கிட்ட கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சுங்க. லைஃப் அப்படியே கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ முதல் தொழில் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ பாருங்க, ஆண்டு தேதி எல்லாமே எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏப்ரல் 6னா ஏப்ரல் கிடையாது, ஏப்ரல் மாசம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஏப்ரல் 6ன்றது ரொம்ப முக்கியம். 1948ஆம் ஆண்டுன்றது தெரிஞ்சுக்க போதும். ஸோ இதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப கேட்பாங்க. சார் நான் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்குள்ள ஒரு தயக்கம், என்ன எடுத்துன்னு வரலாம்னு சொல்றப்போ கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்துட்டுங்க. கலப்பு பொருளாதாரம். அப்போ முதல் தொழில் கொள்கை பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம். 2வது தொழில் கொள்கை 56ல ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு விஷயம் வருது. நான் ஏன் பொதுத்துறை நிறுவனம் கிட்ட போகக்கூடாது? அப்ப பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் தொழில்களில பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். இது எக்ஸாம்ல நிறைய முறை கேட்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் கலப்பு பொருளாதாரத்துக்கு கொடுத்தனா முதல் தொழில்களை
இரண்டாவது தொழில் கொள்கையில நான் கலப்பு பொருள் தஸ்மின் பொதுத்துறைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதன் மூலமா நான் அபரிவிதமான வெற்றி அடைஞ்சிட்டேன். அப்புறம் என் சன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அவன் என்ன பண்றான் பாருங்க, எல்பிஜில அசத்துறாரு இந்தியாவை. எல்பிஜி வந்த உடனே அவங்க பாருங்களேன், யார் என்ன நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணு, ஆனா இந்தியாவுக்கு என்ன பண்ணணும், நீ ஒரு ஃபண்டு கொடுத்தணும். அதன் மூலமா வேலை வாய்ப்பு உருவாகுமா? வேலை வாய்ப்பு உருவாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு இன்கம் வருமா? இன்கம் வந்துச்சுன்னா அவன் வறுமையிலிருந்து நீங்கி போவானா? அதுதாங்க எல்பிஜி. ஸோ எல்பிஜி பத்தி முழுசாவே நம்ம சொல்லியாச்சு, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பசுமை புரட்சி. பசுமை புரட்சி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு ஜிகே மாதிரி சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. இந்தியா நிலப்பரப்பில் 7வது இடம், 7th பிளேஸ் தான். எஸ், டெஃபினெட்லி வி ஆர் த 7th பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 7வது இடத்துல இருக்க நமக்கு 1960-61 மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. நமக்கு வேளாண்மையில வெற்றி பெற்றாலும் நிறைய பேருக்கு சேர வேண்டியது சேரல. அப்பதான் யோசிக்கிறாங்க. பசுமை புரட்சின்னு ஒன்று அறிமுகப்படுத்துறாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். எம்.எஸ். சுவாமிநாதன் அவர் என்ன சொல்றா, முதல்ல 7 மாவட்டங்களில், எத்தனை மாவட்டங்கள்? 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்துறாருங்க. இதுதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 7 மாவட்டங்களில் என்ன திட்டம்? வழி நடத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. வெற்றியும் பெற்றுறாங்க. அதன் மூலமா தான் பசுமை புரட்சின்றது உள்ள வருது. அப்போ முதலில் பயன்படுத்தப்பட்ட விதை கேட்டாங்கன்னா நெல், 2வது கோதுமை, 3வது மக்கா, 4வது சோளம். இப்படி பிடிச்சிடலாமா? இதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். நெல், கோதுமை, மக்கா, சோளம். இப்போ மக்கான்றது தனியா பிரிச்சுன்னா சோளமா வந்துடும். அப்போ 4 தான் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கவனிச்சுங்க. இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் பார்த்துங்க போதும். முடிச்சா வானவில் புரட்சி பத்திலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஷார்ட்டா ஞாபகம் வச்சுங்களேன் சார். அடிக்கடி மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சார். நான் வந்து வேளாண் உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல பசுமையா இருந்தால் தான் அந்த இடத்துல நீங்க விவசாயம் பண்ண முடியும். பச்சை பச்சையில் இருக்கு பயிர்லாம். அப்ப பயிர்னா எப்படி இருக்கும்? பச்சை பச்சையில் தான் இருக்கும். அப்போ வேளாண் உற்பத்தினாலே பசுமை புரட்சி முடிஞ்சு போச்சு. உணவு தானிய உற்பத்தி. சரிங்க சார். வெண்ணெயை எடுக்கணும். அப்ப எனக்கு என்ன தேவைப்படும்? வெண்ணெய் எடுக்கணும். வெண்மைன்னு வச்சுக்கோங்க. வெண்ணெய் எடுக்கணும். வெண்மை புரட்சினா என்ன? பால் இருந்தா நான் வெண்ணெய் எடுக்க முடியும். அப்போ வெண்மை புரட்சி வந்து பாத்தீங்கன்னா பால் இருந்து கிடைக்குது. முடிஞ்சு போச்சு சார். பால் இருந்து எடுத்துட்டீங்க. கடல்ல போறேன் சார். கடல் போனா நீளமா இருக்குது. அந்த கடல் நீளத்திலையும் நான் ஒண்ணு பார்த்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் சார். ஐயோ, மீன் பார்த்தோன்னா சும்மா இருக்க முடியுமா? அப்படி பிடிச்சி வறுத்து சாப்பிட்டேன். அப்போ நீளமா இருந்த கடல்ல நான் என்ன எடுத்துட்டேன்? நீல புரட்சியில என்ன எடுத்துட்டேன்? மீன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் மங்களகரமா மஞ்சள் எடுத்துட்டா மஞ்சள் அரைச்சி எண்ணெயை ஊத்தி நாட்டுக்கோழி வைங்க. மஞ்சள் எண்ணெய், மஞ்சள்னா எண்ணெய் வித்துக்கள். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 4வது தங்க புரட்சி. உண்மையே சொல்ல போனா தங்கம் விலை எப்படி ஏறுதுன்னு தெரியல. தங்கம் விலை தான் ஏறுதுன்னு பார்த்தா ஆப்பிள் விலையும் ஏறி போச்சு. பழங்கள் விலை. அப்ப ஆப்பிள் தங்க புரட்சினா பழங்கள் அல்லது ஆப்பிள் அப்படின்றத மைண்ட்ல ஏத்திக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க, ஸோ தங்கம் வாங்கின உடனே தங்க கடைக்காரர் என்ன பண்ணுவான்னா தங்கத்தை பிளேட்ல வச்சு ஒரு ஆப்பிள் ஒரு பழத்தை வச்சு கொடுப்பான். அதான் தங்க புரட்சின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஈஸி, கருப்பு புரட்சினா பெட்ரோல் தாங்க. இதெல்லாம் படிச்சுதான் அவனை வரவே கிடையாது. அடுத்தது வெள்ளி புரட்சி. சார், தங்கத்துக்கு ஆப்பிள் சொல்லிட்டீங்க, வெள்ளிக்கு என்ன சொல்வீங்கன்னா வெள்ளி முட்டைங்க. ஏன்னா முட்டையில உரிச்சா என்ன கலர்? வெள்ளை கலர் வருமா? வெள்ளி. அப்போ பாருங்க, வெண்மை வேற வெள்ளி வேற. வெண்மைனா பால், வெள்ளினா முட்டை. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சார், சாயங்காலம் ரொம்ப குளிருது சார், என்னால முடியல சார், அப்படியே குளிர் தாங்க முடியாம இருக்கேன் சார். அப்போ என்ன பண்றேன்? டீ குடிக்க போறேன். போனா வட்டமா என்ன போட்டிருக்காங்க சார்? பார்த்தா உருளைக்கிழங்குல என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி வட்டமா போட்டு இருந்தது. என்ன பஜ்ஜினா பஜ்ஜி உருளைக்கிழங்கு. முடிஞ்சு போச்சு. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. நெக்ஸ்ட்டுங்க சிவப்பு புரட்சி. சிவப்பு இறைச்சியை வெட்டினா இவனுக்கு என்ன கிடைக்குது? ரத்தமா செத்தா அவள் தாங்க. இறைச்சி மற்றும் தக்காளியும் அதே கலர் தான். தக்காளி அப்படி நசுக்குனால என்ன வரும்? ரத்த கலர் தான் வரும். முடிஞ்சிச்சுங்க. சாம்பல் புரட்சி. நம்ம பார்த்துருப்போம், ஊருங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரைக்காய் செடி இருக்கும். அந்த அவரைக்காய் செடி மேல சாம்பலை தூவி விடுவோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உரம் வந்து என்ன கலர்ல இருக்கும்? சாம்பல் கலர்ல இருக்குமா? சாம்பல்லே பல்லு வலிக்கு இருப்பாங்க. அப்ப உரம் வந்து சாம்பல்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போதும். நெக்ஸ்ட் இளஞ்சிவப்பு புரட்சி. ரொம்ப ரொம்ப பாருங்க, இது ஒன்னே ஒண்ணுதாங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு வச்சுங்களேன், இளஞ்சிவப்பு. இளம் வயதுல இறால சாப்பிடு, இளம் வயதுல இறால சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு புரட்சி. முடிஞ்சிச்சுங்க. நெக்ஸ்ட் பழுப்பு புரட்சி. பழுப்பை நீ வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது, அது தோல் போட்டு மூடு, இல்லைன்னா மழை தண்ணி உள்ள போயிடும். அப்ப பழுப்பு புரட்சி அப்படின்னு சொல்ல எடுத்துக்கிறாங்க கைஸ். பழுப்பை தோல் போட்டு மூடி வச்சிரு அப்படின்றாங்க. பழுப்பு புரட்சி. தட்ஸ் எனஃப் கைஸ். ஸோ எக்ஸாமுக்கு இது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விகள்ல
இதுவும் ஒன்று. மறக்காம படிச்சுட்டு போங்க, உங்களுக்கு கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், பாத்துக்கலாம். நெக்ஸ்ட்டுங்க, இரண்டாவது பசுமை புரட்சியின் டார்கெட்னு ஒன்று வைக்கிறாங்க. 2020க்குள் 400 மில்லியன், எத்தனை மில்லியன்க, 400 மில்லியன் டன்களாக உயர்த்தணும். எதை, ஹை ஹீல்டு வெரைட்டிஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஜெயிச்சிட்டாங்க. நம்ம செகண்ட் பசுமை புரட்சியில வெற்றியும் பெற்றுட்டோங்க. ஸோ பசுமை புரட்சிக்கான காரணங்கள், தனியார், இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க பாத்துங்க போதும். நெக்ஸ்ட், பெரிய அளவிலான தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தலாமா? ஸோ நம்ம ஒவ்வொரு தொழிற்சாலையும் எடுத்துப்போம். ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் எப்படி நிமோனிக்ஸ் கிரியேட் பண்றதை பாருங்க. நீங்களே அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் நிமோனிக்ஸ் கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அதுதான் நீங்க பயன்படுத்துங்க. அது ரொம்ப பெஸ்ட் இருக்கும். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு ஜஸ்ட் ஃபன்னா இருக்கும், ஆனா உள்ள போய் நீங்க யோசிச்சா இன்னும் பயங்கர ஃபன்னா இருக்கும். அது உங்களுக்கு பயங்கரமா பயன்படும். சரிங்களா? இப்போ பாருங்க, இரும்பு எஃகு தொழிற்சாலைன்னு சொல்லியிருக்கேன். நிறுவனம் வேற, தொழிற்சாலை வேற. இந்த இடத்துல ஏன்னா ஜியாகிரபில ஒரு விஷயம் வரும். முதல்ல இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்கன்னா ஜாரியாவில், எப்படி எழுதுனா நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. ஜாரியாவில் குல்டி எனும் இடத்தில், ஜாரியாவில் உள்ள குல்டி எனும் இடத்தில் நிறுவப்பட்டது. பாருங்க, ஜாலியா போனாங்க, குல்டின்ற இடத்த பார்த்தாங்க, இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவிட்டாங்க. ஜாரியா முடிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் பாருங்க, வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 1870, 18ல ஒண்ணு கழிச்சா 8ல ஒண்ணு கழிச்சா 7 0 போடுங்க பக்கத்துல. 1870ஆம் ஆண்டு வங்காளத்தில் நிறுவப்பட்டது. இரண்டாவது. அடுத்தது, பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை எப்ப நிறுவப்பட்டதுன்னா சூரத் பிளவுன்னு ஒண்ணு படிப்போம். பிரிஞ்சு விடுறாங்க, அப்ப பெருசா பிரிவு ஏற்படுது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, 1907ஆம் ஆண்டு பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவனம் கொடுக்கல, டிஸ்கோ 7. அப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல 3ஆ முடிக்கிறேன் பாருங்க. இந்திய நிலப்பரப்பு 7, வழி நடத்தும் திட்டம் மாவட்டங்கள் 7, டிஸ்கோ 1907. அப்படியே 7 வரத்தெல்லாம் லிங்க் பண்ணிட்டே வருவோம், ஆப்ஷன் இல்ல, முடிச்சிடலாம். டிஸ்கோ 7 எங்க நிறுவப்பட்டதுன்னா ஜாம்ஷெட்பூர். பாருங்க, அடுத்தது பாருங்க, அடுத்தது 1919ல பர்னப்பூர். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க பத்ராவதி. இப்ப நாம எப்படி ஷார்ட்டா எழுதுறோம் பாருங்க. குல்டி ஃபர்ஸ்ட் நிறுவந்து குல்டியில நிறுவனாங்க. ரெண்டாவது ஜாம்ஷெட்பூர். ஜாம் எடுத்து பன்ல போடு, பான்பூர் சொல்லக்கூடியது. பான்பூர்ல போடுறாங்க. பானும் பத்ராவதியும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. பத்ராவதின்றது மிகப்பெரியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சா பாருங்க. குல்டி, ஜாம்ஷெட்பூர், பான்பூர், பத்ராவதி, இந்த 4 இடத்துல தான் நிறுவப்பட்டது. மிகப்பெரியதுன்னு பாத்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூர்ல தான் இருக்கு. 1907, பர்னப்பூர்ல 1919 1919ல என்ன பண்ணுச்சு, பான்பூர்ல நிறுவப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா? ஸோ ஒவ்வொரு கம்பெனி நிறுவனத்துக்கும் ஒவ்வொருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்ல பத்தில ஒரு முக்கியமானது மட்டும் சொல்றேங்க. ஊரா ஓடுறான் ஒருத்தன், யாருன்னா ரஷ்யாக்காரன். ஆமா, அவன் நாடே பெருசு, எங்க போனாலும் அவன் நாடா தான் இருக்குது. அப்ப பாருங்க, ஊரா ஓடுறான். ரூர்கேலா அப்படின்றது ஒடிசால இருக்கு. அந்த கம்பெனிக்கு உதவி பண்ணது யாருன்னா ரஷ்யாக்காரன். ஃபர்ஸ்ட். செகண்ட், பிலாய். பிள்ளைய பஸ்ஸுக்கு நடுவுல உட்காருவீங்க, மத்தியில உட்காருவீங்க. மத்திய பிரதேஷ். அப்ப அந்த பிள்ளைய மத்தியில சாரிங்க, ரஷ்யான்னு சொல்லிட்டேன், ஜெர்மனி ஃபர்ஸ்ட். சரிங்களா? இது பாருங்க, பிள்ளைய மத்தியில உட்கார வச்சாதான் என்ன பண்ண முடியும், மத்தியஸ்தம் பார்க்க முடியும்னு சொல்லக்கூடிய ரஷ்யா எப்பவுமே என்ன பண்ணுவோம், மத்தியஸ்தம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவோம், அமெரிக்கா மாதிரி. பட் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், துர்காப்பூர். துர்கை அம்மன் மேல இருக்காங்கன்னா மேற்கு வங்கம். துர்கை அம்மனை பார்க்க இங்கிலாந்து ராணி வந்தாங்க. யார் வந்தாங்க? இங்கிலாந்து ராணி வந்தாங்க. தேர்ட் முடிஞ்சிச்சு. ஃபோர்த், ஒரு பெரிய கப்பல் போயிட்டு இருக்கு, பொக்கு போடுறாங்க. அந்த கொக்கி போடுவாங்கல்ல, பொக்காரோ அப்படின்னு சொல்லக்கூடியது, பொக்காரோ அப்படின்றது போடுறாங்க. எங்கன்னா யார் போடுறாங்கன்னா ரஷ்யா தான் போடுறான். திருப்பி பாருங்க, ரஷ்யா 2 இடத்துல வரான். பிள்ளைய மத்தியில உட்கார வச்சு ரஷ்யாவுக்கு போக சொல்றான். கப்பல் போயிட்டே இருக்கு. கப்பல் போறப்ப புக்காரோன்ற இடம் வந்து புக்கு போடுறான். புக்கு போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அவனும் தான் ஹெல்ப் பண்றான், ரஷ்யாக்காரன் தான் சொல்றாங்க. முடிஞ்சிச்சு. பர்ணம் வந்து மேல இருக்குமா, பர்ணம்ன்றது எல்லா வீட்லயும் என்ன இருக்கு, மேல இருக்குமா, அப்ப மேற்கு வங்கம். முடிஞ்சிச்சு. ஆனா இங்க பாருங்க, இது மட்டும் தான் தனியா இருக்கும். பர்ணம் எப்பவுமே தனியா இருக்குமா, யாரு கூட சேர்ந்து இருக்காது, அப்படியே தனியா தொங்கல. அப்ப தனியார் துறையிலிருந்து பெறப்பட்டது. முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, விசாகப்பட்டினம். வீசுபா, காத்து அதிகமா வீசுது, ரஷ்ஷா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ரஷ்யா இருக்காங்க ஒரு இடத்துல. அப்ப நமக்கு காத்து தேவைப்படுது. எடுத்து வீசுன்னு சொல்றப்போ விசாகப்பட்டினம், ஆந்திரா, ரஷ்யா முடிஞ்சிச்சு. அப்புறம் பெர்னப்பூர், மேற்கு வங்கம். பர்னும் பெர்னமும் ஒன்னா இருக்கு. அப்ப பாருங்க, தனியார் துறையில் இருந்து பெற்றது 1976. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், சேலம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சேலத்துல தமிழ்நாடு இந்திய அரசு வெளிநாட்டு உதவி இல்லை, வெளிநாட்டு உதவி இல்லாமல் தொடங்கப்பட்ட முதல் எஃகு நிறுவனம் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு தான் சொல்றாங்க. அடுத்தது விஜய், இந்தியாவிலே தெரிந்த ஒரே ஒரு இடம் தலைவர்னால விஜய் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப பாருங்க, விஜய் நகர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு நிறுவிச்சு. விஜய் இந்தியாவுக்குள்ள யாருன்னா தெரியாம இருக்குமா? எல்லாரையும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஜய். அடுத்து பத்ராவதி, பாரு என் கால் வந்து பாத்தீங்கன்னா பத்ரகாளி ஆடுருவேன், அமைதியா இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நானும் கேட்டிருக்கேங்க. அதனால அனுபவத்துல சொல்றேன், பத்ராவதின்றது கர்நாடகா. அவ்வளவுதான். பாருங்க, அடுத்து நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரா இரும்பு எஃகு நிறுவனம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொந்தம். சரிங்களா? இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டுங்க, டிஸ்கோலாம் பார்த்தாச்சு. இந்திய எஃகு நிறுவனம் சேல் வந்து பாத்தீங்கன்னா 1974ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுவும் பாத்துங்க. ஸோ எஃகு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது பிளேஸ் இருக்காங்கன்னா 8th பிளேஸ். எஃகு இப்ப பாருங்களேன், 7th, நிலப்பரப்புல 7ஆ, பசுமை புரட்சி 7ஆ. ஸோ அப்புறம் பாருங்க 8வது இடத்துல இரும்பு எஃகு நிறுவனம் முடிஞ்சு. 8th பிளேஸ்ல இருக்காங்க. எஃகு உற்பத்தியில் இந்தியா உலக எத்தனாவது இடம்? 8th பிளேஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்க போதும். நெக்ஸ்ட்டுங்க, ஓகே. அடுத்து சணல். மூட்டை தைக்கிறதுக்கு என்ன தேவைப்படும்? எனக்கு சணல் பையே இருக்கு சார். அப்போ ஓகே, சணல் வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, சணல் பைய 1885 பை சணல் பைய எப்பனா 18 வயசுல பையா ஸ்டார்ட் பண்ணேன் சார். 18 வயசுல எனக்கு தொழில் தொடங்கும் போது பை தேவைப்படுச்சு. அப்ப சணல் தொழிற்சாலை தொடங்குது. எங்கன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் உள்ள ரேஸ் போடுற இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த இடத்துல? ரேஷ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1855 ரேஷ்ரால தான் ஸ்டார்ட் பண்ணாங்க முதல்ல சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துங்க. உலக அளவில் இங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் இந்தியா முதலிடம். ஓகேங்களா? ஏற்றுமதியில் 2வது இடம். ஏற்றுமதியில் 2வது இடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உற்பத்தியில முதலிடம், ஏற்றுமதியில் 2வது இடம். ஏன்னா நமக்கே கன்சியூம் அதிகமா ஆகுது. அதனாலதான் நம்ம இங்க யூஸ் பண்றோம் கைஸ். நெக்ஸ்ட் பருத்தி பத்தி நிறையவே சொல்லியிருப்போம். ஸோ பட் ஆனால் இந்த நினைச்சுங்க, பருத்தியை பார்த்து க்ளோஸ் பண்ணுங்க. அவனை குளிர் வந்தோடனே என்ன பண்ணுவோம்? நம்ம க்ளோஸ் பண்ணிப்போமா நம்மள பருத்தி அடையை போட்டு, பருத்தி கம்பளியை போட்டு. அப்போ க்ளோஸ்டர். பருத்தி வந்து க்ளோஸ்டர் துறைமுகத்தை அருகே உள்ள 18 தான். 55 சணல் 1855 55 வாங்க போயிட்டேன். 18 வயசுல என்னாச்சுன்னா எனக்கு குளிர் தாங்கவே முடியல, க்ளோஸ் பண்ணிக்கணும். எதை வச்சு? பருத்தியை வச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க போதுங்க. அடுத்து பாருங்க, 1854ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள, இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சர்க்கரை பெரிய அளவிலான, பாருங்க உலக அளவில் இந்தியா பெரிய அளவிலான சர்க்கரை உற்பத்தியாளராகவும் 3rd பிளேஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா சர்க்கரை உற்பத்தியில அதிகமா விளையக்கூடியது பாத்தீங்கன்னா மகாபிரபு கிட்ட சர்க்கரை அதிகமா இருக்கு, கொடுத்துட்டே இருக்காருங்க. மகாபிரபு யாரு? மகாராஷ்டிரா. அவ்வளவுதாங்க. சர்க்கரை உற்பத்தியில் முதல் மாநிலம் யாரு? மகாராஷ்டிரா அப்படின்னு தெரிஞ்சுங்க போதும். நெக்ஸ்ட்டுங்க, உரத்தொழில். சார் நான் வந்து விவசாயி, முதல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொல்லுவேன் நிலத்தை உழு, 2வது பயிர் வை, 3வது உரம் போடு. அவ்வளவுதான். அப்ப உரத்தொழில இந்தியா உலக அளவில் 3வது இடம். நிலத்தை உழு, பயிர் வை, 3வது என்ன பண்ற? உரம் போடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உரம் என்றதுல 3rd பிளேஸ் ஞாபகம் போதும், மற்ற எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் சார், நான் வந்து 12 வயசு ஆயிடுச்சு, நான் படிக்க ரொம்ப 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 படிக்கணும்னு ஆசை. நாங்க 18 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 வயசு ரொம்ப படிக்கணும்னு ஆசை. அப்ப காகித நிறுவனம் காகிதத்தை நான் யூஸ் பண்ணோம். 12ல இருந்து 18 வயசு வரைக்கும் நான் காகிதத்தை யூஸ் பண்ணேன். காகித வீடுக்கு சொரன்னு இருக்குமா பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ண? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படியே 18 12 அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிடணும். 18 12 எங்க சொரன்னா சொராம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செயல்படும் காகித ஆலை உருவாக்கப்பட்டது. எப்பன்னா 18 12ல உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க போதும். நெக்ஸ்ட்ங்க, உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகள் பட்டியலில் இந்தியா எத்தனை இருக்குன்னா 15 வயசுலயே நம்ம என்ன பண்ண? டாப்ல எழுதி தள்ளி வந்துட்டோம். 12 வயசுல ஸ்டார்ட் பண்ண நம்ம 15 வயசுல டாப் இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்ங்க, பட்டு. ஸோ பொண்ணு பார்க்க போறதுக்கு முதல்ல முக்கியம் யாருன்னா பழம் காய்கறி சொல்லிட்டு பழம் பூலாம் எடுத்து போவாங்க. 2வது என்ன பண்ணுவாங்கன்னா பட்டு புடவை எடுத்து போவாங்க. அதுனா உண்மை. அப்ப 2வது இடத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா பட்டு, இயற்கையான பட்டு தயாரிப்புல இந்தியா எத்தனை இடத்துல இருக்காங்க? 2nd பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் 5 வகையான பட்டு தயாரிக்கப்படுது. இதெல்லாமே நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பெட்ரோலியம். பெட்ரோல் எதுனா பாயில நெருப்பு, டிக் பாய். டிக் பாய் இங்க வா, அசராம என்ன பண்ற? அந்த பெட்ரோல் நெருப்பு. அசராமனா அசாம் அப்படின்னா வச்சுக்க. அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் எனும் ஊரில் என்ன ஆயிடுச்சுன்னா 1889. Just 1 second guys.
ஆமா 1889ஆம் ஆண்டு நிறுவப்படுது. ஒரு வருஷம் 1890க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிறுவி முடிச்சிட்டாங்க. ஓகே, இது ஒரு எண்ணெய் கிணறு பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அப்போ சிறிய அளவிலான தொழிற்சாலைகள் காய்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணீங்க. நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்றணும். ஜஸ்ட் நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணாலே அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட் கொஸ்டின் மோட்ல கேட்கக்கூடியது. உற்பத்தி காய்ஸ் கவனிங்க, உற்பத்தி ஃபர்ஸ்ட் வரும். உற்பத்தி பண்ண பொருளை தான் நம்ம என்ன பண்றோம்னா தேவைக்கு கொடுக்கணும். எக்ஸாம்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. நீ உற்பத்தி தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் சேவை. ஆனா இப்போ சேவை துறை தான் அதிகமா இருக்கு. பட் நான் என்ன பண்ண போறேன்னா குறு உற்பத்தி நிறுவனங்கள், சிறு உற்பத்தி நிறுவனங்கள், வனங்கள் இருக்கு. அங்கெல்லாம் ஸ்பெல்லிங் கொடுக்கல பிரிண்ட் வரும்போது, ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ குறு உற்பத்தி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் இது பாருங்க சார். நான் வந்து குறுகிய இடம் தான் எனக்கு இருக்கு. எவ்வளவு முதலீடு பண்ணா குறு உற்பத்தி நிறுவனங்கள் பண்ணலாம்னா 25 லட்சத்திற்கு மிகாமல். மிகாமல்னா இப்படி போடலாமா பாருங்க, அதிகமான அப்படி போட்டுடலாம் மிகாமல். அப்போ நான் குறுகிய இடத்தை வச்சு 25 லட்சத்துக்கு மிகாமல் ஒரு நிறுவனத்தை நிறுவனம், அது சிறு குறு உற்பத்தி நிறுவனம்ன்றாங்க. அது சிறு பாருங்க 25 லட்சத்துக்கும் அதிகமாகவும் 5 கோடிக்கும் மிகாமலும். அப்ப என்ன பண்றீங்கன்னா இடத்துல 25 லட்சம் லேக்ஸ் போட்டுக்கங்க. 5 கோருக்கு அதிகமா இருக்கக்கூடாது. டவுன்வர்டு தான், நாட் அப்வர்ட். எல்லாத்துலயுமே அப்வர்ட். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் 25 லட்சத்துக்கு அதிகமாகவும், அதிகமா இருக்கணும், கம்மியா இருக்கக்கூடாது. கம்மியா இருந்தா குரு போயிடுமா? 25 லட்சத்துக்கு மேல இருந்தா சிறுன்னு வந்துதான். ஆனா 5 லட்சத்துக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்றாங்க சிறுன்றது. நெக்ஸ்ட் பாருங்க, நடுத்தர உற்பத்தி நிறுவனம் என்று பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு அதிகமாகவும். 5 கோர்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால அது என்னது நடுத்தரன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வந்தது. அப்ப 5 கோடிக்கு அதிகமாகவும் 10 கோடிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, மிகாமலும் இருக்க வேண்டும் 10 கோர்ஸ்க்கு. அப்ப டவுன்வர்ட்ஸ் தான் 10 கோடி. அப்ப ஈஸியா நான் வச்சுக்கலாம் பாருங்க. குறு உற்பத்தி நிறுவனம் 25 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். 25 இருந்து 5 கோடிக்கு மிகாமல் இருந்தா அது சிறு உற்பத்தி நிறுவனம். சார் 5 கோடியில இருந்து 10 கோடிக்கு இருந்தா அது 10 கோடி இருந்தா அது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மிகாமல் இருந்தா நடுத்தர உற்பத்தி நிறுவனம். இது எல்லாமே உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே சார், நீங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டீங்க, அது சேவையை மாத்தணும்ல. இங்க பாருங்க கைஸ், அதை அப்படியே பிடிச்சிருங்க. சேவை நிறுவனங்கள்ல 10 லட்சத்துக்கு மிகாம இருந்தா, அங்க 25 லட்சம் பத்துமா, 10 லட்சத்துக்கு மிகாம இருந்தா நீ சேவை ஸ்டார்ட் பண்ணி. ஏன்னா நான் அவனை நம்பி என்ன பண்றேன், 10 லட்சம் கொடுக்குறேன். 10 லட்சத்துக்கு மிகாமல்னு வந்தாலே நீங்க என்ன அர்த்தம்னா இதுதான் அப்பர்ட் டவுன்வர்ட் தான். சிறு சேவை நிறுவனங்கள் 10 லட்சத்தை விட அதிகமாகவும் 2 கோடிகள். இந்த இடத்துல என்ன 2 கோர் வந்துச்சு, மிகாமல் இருக்க வேண்டும். அதுல 5 கோடி, இந்த இடத்துல 2 கோர்ஸ். அடுத்து பாருங்க, நடுத்தர நிறுவனங்கள் 2 கோடி அதிகமாகவும் 5 கோடி. 2 கோடியில இருந்து 5 கோடி 5 கோடி எல்லாம் போச்சுன்னா நீங்க பில்லியனர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கீங்க. அப்ப பாருங்க, குறு சேவைன்னு வந்தாலே உங்களுக்கு லேக்ஸ் கம்மியாகுது. நிறுவனம் உற்பத்தின்னு வந்தா அதிகமாகுது. அப்போ குறு சேவை நிறுவனம்னா 10 லட்சம். அதுக்கப்புறம் 10 லட்சத்துல இருந்து 2 கோடி, 2 கோடியில இருந்து 5 கோடின்றது முடிக்கிறாங்க நடுத்தரன்னு சொல்லிட்டு. ஸோ இதை மட்டும் நான் போச்சுங்க போதும். போதுங்க, இது மட்டும் பாருங்க சார். நான் நிறுவனம்லாம் நிறுவிட்டேன், என்கிட்ட பணம் வந்து தெரிஞ்சிச்சு சார். பணம் வந்த பிறகு நான் என்ன பண்ணேன், வங்கிக்கு போங்க. பணத்தை எங்க பத்திரமா வைக்க முடியும், வங்கியில் தான் வைக்க முடியும். பட் ஆனா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அரசாங்கத்தின் பெரும் பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள். ஸோ அரசாங்கத்தின் துறைகள் அதிகமாக வச்சிருந்தா அது என்ன சொல்லலாம், பொதுத்துறை வங்கிகள்னு சொல்றாங்க. ஸோ இது ஜஸ்ட் நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், இது ஜஸ்ட் பார்த்துக்கங்க போதும். பட் இதுல 2 பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகள் பார்த்தீங்கன்னா 72.9 ஜஸ்ட் படிச்சு தான் வர கிடையாது. இது மட்டும் நீங்க என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணீங்க. 72.9% அப்படின்றது. ஓகே சார், இது ரெண்டுமே நான் கீழே சொல்லிடுறேங்க. கொடுத்துருத்த அந்த வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல, ஜஸ்ட் படிச்சுட்டு இங்க பாருங்க. இதுதான் எக்ஸாம் வைக்கக்கூடியது. என்னன்னா 1969 சார், எனக்கு ஒரு 69 வயசு ஆயிடுச்சு சார். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு கேட்குறப்போ, சரி 69 வயசு ஆனப்போ பாருங்க 1969. ஸோ இது என்ன பண்றீங்கன்னா 19 தனியா எடுத்து வந்துருங்க, 69 தனியா வச்சுக்கோங்க. அப்போ ஜூலை 19 1969 இந்த டைம்ல எனக்கு எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கணும்னு தோணுதுன்னா 14 பேர் தனியா நிக்கிறேன் சார். 14 பேரை நான் என்ன பண்றேன், தேசியமயம் சேர்த்துறேன் சார். என் கூட 14 நபர்களை சேர்த்துக்கிறேன். எத்தனை நபர்களை சேர்த்துட்டேன், 16 நபர்களை சேர்த்துக்கிறேன். 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. எந்த டேட்னா ஜூலை 19. ஏன்னா இந்த 19 என்ன பண்ணணும், சரி கொண்டு வர சொல்லிட்டேன். அப்ப 69ல 14 பேர் சேர்த்துக்கினேன். 1969 எத்தனை பேர், 14 பேர். அப்படியே பாருங்க சார், 80 வயசு ஆயிடுச்சு. 1980
80 இப்படி போடலாம் சார். 1980 இந்த இடத்துல ஏப்ரல் 15 மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏப்ரல் 15 15 அப்படின்னு எடுத்துருந்து எத்தனை வங்கிகள் கேட்கிறப்போ சார் என்னால முடியல 80 வயசுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது, ஒரு 6 வங்கிகளை சேர்த்துக்கிட்டா ஓகே சேர்த்துக்குப்பா. எத்தனை வங்கிகள் சேர்த்துட்டேன்? 6 வங்கிகள். 69ல 14 80ல 6 வங்கிகள் சேர்க்கப்பட்டது. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சினாலே போதும். பட் இந்த வங்கிகள் லிஸ்ட் பாத்துங்க. இது எப்பப்ப இணைக்கப்பட்டது, ஒரு வங்கி கொடுத்துட்டு மாறுபட்டது எதுன்னு சொல்லிட்டு கேட்போம். இதையும் பாத்துக்கணும். நெக்ஸ்ட்டுங்க. ஸோ 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ நம்ம பார்த்துருப்போம் 5 ஆண்டு திட்டங்களுடைய என்டையர் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது 5 ஆண்டு திட்டங்கள், 12 5 ஆண்டு திட்டங்கள் நடைமுறையில் இருந்தது. 12வது திட்டம் நிறுத்தப்பட்டது. மோடி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இது நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிதி ஆயோக்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இதெல்லாம் முடிச்சிருவீங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல போறோம்னா முழுக்க முழுக்க ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லிட்டு கடைசியா போறப்போ அந்த 12 5ஆண்டு திட்டங்களுக்கும் நோக்கங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ல போறேன். அப்படியே மைண்ட்ல அப்படியே ஏத்திக்கணும். இன்னைக்கு இன்னையோட என்ன பண்ண 12 5ஆண்டு திட்ட நோக்கங்க எப்ப கேட்டாலும் சொல்ற அளவுக்கு நீங்க உங்களுக்கு நான் ரெடி பண்றேன். வந்துருங்க உள்ள. ஃபுல்லா 5ஆண்டு திட்டத்துக்குள்ள இருக்கீங்க. ஹெராய் டோமர் நம்ம ஃபர்ஸ்ட் எதாவது சொல்லலாம், டே என்னடா நீ பெரிய மாதிரி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெராய் டோமர் மாதிரின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வராங்க. நான் என்ன பண்ண போறேன்? வேளாண்மை பண்ண போறேன். எனக்கு வேளாண்மை வேணும். ஒருத்தனா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை அவ்வளோதான். வெற்றிங்க 3.6 வெற்றி. நீங்க வேளாண்மை மட்டும் தான் ஞாபகம் வைக்கணும். இதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும் சரிங்களா? அப்போ வேளாண்மை ஜெயிச்சிட்டோம். ஸோ வேளாண் பண்ண பொருட்களை நான் என்ன பண்ணேன், தொழிற்சாலை நிறுவி அந்த தொழிற்சாலை மூலியமா தான் செலிப்ரேட் பண்ணி இது கொடுக்க முடியும் ஒரு இடத்துல. அப்போ 2வது 5ஆண்டு திட்டம் தொழிற்சாலை, தொழில் முன்னேற்றம். தொழில் முன்னேற்றம் இதுலயும் வெற்றி பாருங்க. இதுல வெற்றி, இதுல வெற்றி, ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? வெற்றி பெற்ற திட்டங்கள் ஆயிடுச்சு. பிசி மயிலான் ஆபீஸ் அதெல்லாம் நீங்க படிச்சிருவீங்க. 3வது இப்போ காட் ஆயிடுச்சுப்பா. இப்போ காட்கில் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது முக்கிய முன்னேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமா கொடுங்க எனக்கு. ஐயா எனக்கு தொழிற்சாலை, எனக்கு வேளாண்மை கொடுத்தீங்க, வேளாண் பொருட்கள் கொடுத்தீங்க, தொழிற்சாலை நிறுவ சொல்லிட்டீங்க, எனக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்குறேன். தப்பு எதனா இருக்கா? இல்ல இல்ல. 3வது சுதந்திரம் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு சுதந்திரமா கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? சுதந்திரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்தல். ஓகே முடிச்சிடலாம். அடுத்தது 4வது அப்புறம் திட்ட விடுமுறை காலம் வருவாங்க. அதெல்லாம் நம்ம லெசன்ல போதாச்சு. 4வது திட்டம் சார் சுதந்திரமா என்ன இருக்க என்ன நிலையா நிக்க வைங்க சார், தற்சார்பு பண்ண விடுங்க சார்ன்றீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படியே கவனிச்சு வரணும். வேளாண் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன், ஜெயிச்சிட்டேன். தொழில் தொடங்க சொன்னீங்க, தொடங்கி அதையும் ஜெயிச்சிட்டேன். சுதந்திரம் கொடுத்துட்டீங்க, சந்தோஷம். என்ன இப்ப நிலையா நிக்க விடுங்க. நிலையா நிக்க விட்டு தற்சார்பு நான் ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடையுது. ஃபோர்த்னா நிலை. அடுத்தது 5th சார் நிலையான எண்ணெய்க்கு சுரங்கத்துல எவ்வளோ வளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ 5th வந்து பாத்தீங்கன்னா சுரங்க தொழில் ஸ்டார்ட் பண்றாங்க. 5வது சுரங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. முடிஞ்சிச்சு. டிபிதாரெல்லாம் நீ படிச்சிடலாம், சுழல் திட்டம்லாம் படிச்சிடணும் சார். 6வதுல அவனுக்கு என்ன தேவைப்படும்னா பசி அதிகமா இருக்கும். 6வதுல பசி அதிகமாச்சுன்னா வறுமை ஏற்படுமா? அப்ப என்ன பண்ணுறீங்கன்னா 6ல வறுமை ஒழிச்சு. 6வது படிக்கிறப்ப என்ன பண்ணீங்க? வறுமையை ஒழிச்சுன்னு சொல்றாங்க. அப்ப கர்பி ஹட்டாவோ 6th, கர்பி ஹட்டாவோ 6th ஞாபகம் வச்சுங்க போதும். நெக்ஸ்ட் 7வது சார் பாருங்க, நான் ரிப்பீட் பண்றேன். 6த்தையும் ஃபர்ஸ்ட் வேளாண்மை கொடுத்தீங்க, 2வது தொழில் தொடங்க சொன்னீங்க, ஓகேங்களா? 3வது சுதந்திரம் கொடுத்தீங்க, 4வது நிலையான நிக்க வச்சுட்டீங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுரங்க தொழில் சொன்னீங்க, 5வது 6வது வறுமையை ஒழிச்சிட்டேன். வறுமை ஒழிச்சு எனக்கு என்ன பத்தலன்னு பாக்குறப்போ பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பதிலாக என்ன நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. தனியார் துறை என்ன பண்ணோம்? ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தனியார் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பதிலாக தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 7வது. ஓகேங்களா? 7th. 8வதுங்க. 8வது சார் எல்லாமே கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன். பட் என்கிட்ட லேபர்ஸ் இல்லை 8th. அப்ப நான் என்ன பண்ண, மனித வளத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப மனித வள மேம்பாடு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அப்ப வேலை வாய்ப்பு, கல்வி, சமூக நலம் இதுல இம்பார்ட்டன்ஸ் செலுத்த ஆரம்பிக்கிறேன். 8th மனித வள மேம்பாடு. 9th சார் இந்த மனித வளத்தை நான் ஒன்னாக்கிட்டேன், ஆனா அவன் சமூகத்தை கட்டமைக்கணும்ல. அப்ப பாருங்க 9வது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி, எல்லாருக்கும் சமமான வளர்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். 10வது சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி கொடுத்தாச்சு. தலா வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணல. அவனுக்கு தலா வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப 2 மடங்கு உயர்த்தலாம் அப்படின்றதையும் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் 11வது. இந்த 11வது 12வது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொல்ற மாதிரி படிங்க. விரைவான அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி இதுல அப்படியே இருக்கட்டும். இந்த டேர்ம்ஸ் 11வது விரைவான அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி. 12வது பாருங்க, விரைவான அதிகமான உள்ளடங்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. 12வது அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு வார்த்தை ஆடாவது இங்க. 12வது என்ன ஆடாவது? நிலையான அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் ஆக்குறாங்க.
அவ்வளோதான் கைஸ். நிலையானன்னு ஒரு வேர்ட் ஆட் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகிடும், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இது இலக்கு 8%. பட் ஆனால் என்ன பண்ணல, நிறுத்தப்பட்டது. பாதியிலே நிறுத்தப்பட்டதுன்னா 12வது 5 திட்டம் தான் சொல்றாங்க. சரி, ஓகே, இப்போ நான் வச்சிட்டேன். கவனிச்சுங்க நல்லா. முதல் 5 திட்டம் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. வேளாண்மையில வெற்றி பெற்ற உடனே என்ன பண்ண, தொழிற்சாலை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். தொழிற்சாலையை தொடங்கின எனக்கு சுதந்திரம் தேவைப்பட்டுச்சு. 3வது சுதந்திர பொருளாதாரம்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். தற்சார்புன்னு சொல்லலாம். அந்த இடத்துல தற்சார்பையும் நீங்க பயன்படுத்தலாங்க. அப்போ சுதந்திரம் போயிட்டேன். அப்போ 3வது இடத்துல சுதந்திரமா வந்தோடனே எனக்கு நிலையா நிக்க வைக்கணும். நிலையா நின்று நான் என்ன பண்ணணும், தற்சார்பு அடையணும்னு சொல்லிட்டு சொல்றேன். நிலையா நின்று தற்சார்பு அடைஞ்சிட்டேன்னு சொல்றாங்க. அப்போ 4வது. 5வது பார்க்குறோம், நமக்கு சுரங்க தொழில். அப்போ நிலையா நின்று எனக்கு சுரங்கத்தில் இருக்க வளத்துல தான் எடுக்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்போ 5வது சுரங்க தொழில்களில் போயிடுச்சு. 6வது படிக்கிறவங்க யாருமே வறுமையில் இருக்கக்கூடாதுங்க. அப்போ வறுமையை ஒழிக்க இறங்கிட்டேங்க. என்ன ஒழிக்க இறங்கிட்டேன், வறுமையை ஒழிக்க இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 7வது வந்தோடனே எனக்கு தோணுச்சு, ஏன் பொதுத்துறை நிறுவனங்களே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி தனியார் துறை நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப 7வது தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 8வது மனித வள மேம்பாட்டை கொண்டு வாங்கன்றாங்க. ஏன்னா தொழிற்சாலைகளுக்கு வேலை செய்யறதுக்கு மனித வள வேலையை கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், சமூக நலன் பாதுகாக்கணும். அப்போ மனித வள மேம்பாடு கொடுக்குறாங்க. 9வது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ற, கொண்டு வந்து சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் 9வது. 10வது அவங்களுக்கு சமூக நீதியுடன் வளர்ச்சி கொடுத்த உடனே தலா வருமானத்தை இன்க்ரீஸ் போனஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அப்ப 10வது தலா வருமானத்தை இரட்டைப்பாகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 11வது உள்ளடங்கிய வளர்ச்சி. ஓகேங்களா, 11வது உள்ளடங்கிய வச்சு. 12வது நிலையான அப்படின்ற ஒரு வார்த்தை ஆட் ஆகுது. இதுதாங்க 12 5 திட்டத்துக்கான நோக்கங்கள். பட் ஆனா இயர்ஸோ அதோட டார்கெட்ஸோ நீங்க கண்டிப்பா படிக்கணும். படிச்சு மனப்பாடம் பண்ணிக்க. அது உங்களுக்கு தேர்வுக்கு கண்டிப்பா தேர்வுல பதமா கேட்கறாங்க. ஸோ அதனால அதை மிஸ் பண்றாதீங்க. நெக்ஸ்ட்டுங்க HDI 1990 ஈஸி தானே, 1990 அப்படின்னு சொல்லிட்டு HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இவங்க வெளியிடுற அமைப்பு UNDP, யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றவங்க தான் வெளியிடுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா HDI பத்தி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே தெரிஞ்சுக்கணும், மெஹபூ உல் ஹக்ன்றவர் தான் தயார் செய்யறாரு. யாருன்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவரும் அமர்த்தியா குமார் சென் இந்திய நாட்டை சேர்ந்தவரும் சேர்ந்து தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வெளியிட்டிருக்காங்க. ஒரு 3 விஷயங்கள் கொடுத்துருப்பாங்கப்பா. வாழ்நாள் குறியீடு, நீ வாழ்நாள் எவ்வளவு வருஷம் இருக்க, வாழ்நாள் இருந்தது பெரிய விஷயம் கிடையாது. கல்வி எவ்வளவு தூரம் பயின்று இருக்க, கல்வி பயின்றது பெரிய விஷயம் கிடையாது. உன்னுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு, 3 தான். எவ்வளவு நாள் இருக்க, எவ்வளவு கல்வி பயின்று இருக்க, உங்களோட உற்பத்தி என்ன, இதை மட்டும் சொல்றது தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஞாபகம் வச்சுங்க போதும். ஸோ இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க கைஸ். தனிநபர் வருமானம், அடுத்தது இது பிஸ்னஸ், இதெல்லாம் நீங்க படிச்சாலே வந்துடும். நெக்ஸ்ட்டுங்க 3 நாடுகள். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். 3 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து பார்த்துங்க. PQLI சந்தோஷமா இருக்குன்னா மோர் குடி. வெயில்ல நீங்க பேச பாருங்க, நீங்க வெயில சொட்ட சொட்ட வரீங்க, ரொம்ப கஷ்டம். அப்படியே யாருன்னா ஒருத்தர் தண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். மோர் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மோரிஸ் என்றவர்னா PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க, வாழ்க்கை தர குறியீடு கொடுக்குறாரு. ஸோ இவர் என்ன பண்றதுன்னா எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், எவ்வளவு நாள் நீ இருப்ப, குழந்தை இறப்பு விகிதம், குழந்தை இறப்பு விகிதம் குறைக்க சொல்றாரு. அடுத்தது எழுத்தறிவு விகிதம், 3 குறியீடுகளும் பயன்படுத்திருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இதை பார்த்துக்கங்க. இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்வீடன் நாடு ஆல்ரெடி இருந்துச்சு, ஸ்வீடன் நாடு கொண்டாடிச்சு. PQLIல ஸ்வீட் எடுத்துறாங்க அப்படின்றது சொல்றாங்க கைஸ். தட்ஸ் எனஃப். ஓகே கைஸ், ஓகே, ஐ திங்க் வி ஆர் ஃபினிஷ்ட். ஓகே கைஸ், நல்லா கவனிச்சுங்க. ஷார்ட்கட்ன்றது நான் உருவாகிறது கிடையாது. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதோ அப்படி வச்சுக்க. எல்லா பாடத்துக்கும் ஷார்ட்கட் நம்மளால கொடுக்க முடியாது. ஆனால் தேர்வுக்கு எதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமோ அதுதான் நம்மளால ஷார்ட்கட்டை தர முடியும். அதை வச்சு நீங்க எக்ஸாமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இப்போ இருக்கிற ஸ்மார்ட்டாக படிக்கிறதுனா இந்த ஷார்ட்கட் மெத்தடை நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லா லெசனுக்கும் கொடுக்கல, எக்ஸாமுக்கு வரக்கூடிய லெசன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோன்றதை சொல்லிடுறோம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.